சங்கிலி அதை உடைக்க முடியுமா ஒருவன் தீயை சூடும் தர்ம வட்டமே வெளியேற முடியுமா ஒருவன் 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 வெற்றி எனும் போது பதவி எனும் போது பணம் எனும் போது பெண் எனும் போதை புகழ் எனும் போதை போதை எனும் போதை ஒருவன் ஒருவன் விதையில்லா திருச்சம் ஒருவன் இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன் பல மேடைகள் பார்த்தவன் மேடையாகிறான் ஒருவன் பல கேள்விகள் கேட்டவன் கேள்வியாகிறான் ஒருவன் ஆயிரம் வீட்டிகள் பாய்ந்தாலும் கற்றலை ஒன்று போயாதே தலைமுறை அழித்தாலும் சுயமாக என்னும் ஒருவன் 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 உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், மற்ற ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தனியாக ஒரு டேபிள்லாம் இருக்காது. யூ பேசிக்கலி பி ஹாட் டெஸ்கிங். சாரி, ஹாட் டெஸ்கிங்னா என்ன? அப்படின்னா இப்போ ஒரு வேளை நீங்கள் வெளியே போய் நியூஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த டேபிள் ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் அந்த டேபிளையும் உங்கள் வேலையை பார்த்துக்கலாம். ஆக்சுவலி ஏன் அப்படி வச்சுருக்காங்க? ஆஃபீஸில் இடம் பத்தாம போகணும்னா இல்லையா? இல்லை அப்படி இல்லை. இந்த சேனல் ரொம்ப பெருசு. ஸோ இங்கே தனியாக உட்காந்து வேலை செஞ்சால் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள மட்டும்தான் தெரியும், நம்ம இமீடியட் கலீக்ஸை தானே தெரியும், மற்றவங்களே தெரியாதுல்ல. ஸோ இதை தவிர்க்க தான் ஹாட் டெஸ்கிங் சிஸ்டம் வந்துச்சு. அண்ட் ஹாட் டெஸ்கிங்கில் வந்து நம்ம யார் கூட வேணாலும் உட்காரலாம், யார் கூட வேணாலும் பேசலாம், அண்ட் அப்படியே வேலையும் பார்க்கலாம். ஸோ யா, அண்ட் எனிவே மீடியாவில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நெட்வொர்க்கிங் தானே. ட்ரூ. ஸோ டேவிட் லெவலில் இருக்கிற ஹையர் அப்ஸும் ஹாட் டெஸ்கிங் பண்ணுவாங்களா? டேவிட், அரசி அண்ட் a few executive producers அவங்களுக்குன்னு தனித்தனி ரூம் இருக்குது. அவங்களோட ஹை லெவல் மீட்டிங்ஸ்லாம் அங்கே தான் நடக்கும். வாங்க நியூஸ் ரூமை சுற்றி காட்டுறேன். எஸ் ப்ளீஸ். ஸோ இதுதான் நியூஸ் ரூம். ஆக்சுவலி நான் டேவிடோட ரொம்ப பெரிய ஃபேன். இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்? அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், கான்ஃபிடென்ஸ், செய்தி வாசிக்கும் போது தெளிவு, கிளாரிட்டி பா. ஆக்சுவலி மற்ற சில சேனல்ஸ்லேருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஆனால் இவர் இங்கே வேலை செய்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அரிசி கால் பண்ணதும் உடனே ஓகே சொல்லி இங்கே சேர்ந்துட்டேன். என்ன Oh my God, is the man himself. கேட்குற என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்குது. ஆனால் நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா? ஏன்னா செல்ஃபி எடுத்தால் முழுசாக வராதுல்ல, அதனால தான். ஓகே, ரெடி 1 2 3. ஓகே, இது நைஸ், தேங்க்யூ. ப்ரொஃபைல் வந்துட்டார்ல? ஆமாம். ஓகே குட். முதல்ல மேக்கப் நமக்கு அனுப்பு. சரி. குல்ஸ் ஸ்டாண்ட் பை. எஸ். ஓகே அக்கா யூ கோ. ஓகே காயத்ரி, நீங்கள் கேட்ட அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ். என்னது இது? அதான் நீங்கள் கேட்ட அந்த ப்ரொஃபைலோட டீட்டெயில்ஸ். அது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்ம ப்ரொஃபைலோட கம்பெனி ஆரம்பிச்சு 3 வருஷம் தான் ஆகுது. ஆனால் கன்சியூமர் கார்டில் 5 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ கேஸ் போட்டிருக்கு. ஆ, இன்டர்நெட்ல பார்க்குற எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவியா? இல்லையே, நான் செக் பண்ணி தானே பிரிண்ட் பண்ணேன். கொஞ்சம் இருங்க. அந்த கம்பெனி பேர் கூட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் தானே? இருங்க ஷீனா, அந்த டீட்டெயில்ஸ். ருத்ரா, அந்த கம்பெனி பேரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் 360 பிரைவேட் லிமிடெட். இந்த ரிசர்ச்ல இன்வால்வ் ஆகாத எனக்கே அது தெரியுதுன்னா, காப்பி ரைட்டிங்ல நீ எத்தனை வருஷம் இருந்திருக்க? இந்த வித்தியாசம் கூட உன் கண்ணுக்கு தெரியல? இதை போய் குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இதுக்கும் மேல 2-3 விஷயத்தை ஆட் பண்ணி அவ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவான். உங்க இக்னரன்ஸுக்கு எல்லாம் பழி ஏன் மேலதான் விழும். இது எனக்கு தேவையா? இன்னொரு தடவை இது நடந்துச்சு, out of this team, Rudra. You understand? Reprint பண்ணி எடுத்துருங்க.
ஸோ நான் இதான் சொன்ன ஹாட் டெஸ்க் அங்கே இடம் இருக்குது. ஜஸ்ட் சிட் ஹியர், I'll be back with some files. ஹலோ ஷாலினி, வெல்கம் ஆன் போர்ட். ஹாய். ஃபைனலி மீட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஹவுஸ் யோர் ஃபர்ஸ்ட் டே? நியூஸ் ரூமை நல்லா சுற்றி பார்த்துட்டிங்களா? எஸ், பட் நீங்கள் ஓ யா, ஐ எம் அரசி. நான் தான் உங்களுக்கு வந்து சேனல்லேருந்து கால் பண்ணியிருந்தேன். ஐ எம் ஸோ சாரி, டக்குன்னு பார்த்ததும் அடையாளம் தெரியல. இட்ஸ் ஓகே, எங்களை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆனால் உங்களை பற்றி எல்லாம் மொத்த நியூஸ் ரூமுக்கே நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடியே யூடியூப் செலிப்ரிட்டி ஆச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியும் பார்த்தாலும் யூடியூப் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறத விட இங்கே ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறது தான் எனக்கு பெருமை. தென் யூ ஹவ் கம் டு த ரைட் பிளேஸ். சரி மதி, அவங்களோட ஆக்சஸ் கார்டு ரெடி ஆயிடுச்சா? ஹெச்ஆர் கிட்டேயும் செக்யூரிட்டி கிட்டேயும் சொல்லியாச்சு. லன்ச் டைம் பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் செட்டில் தென். சரி, 11 o'clock டெய்லி காலையில் வந்து நியூஸ் ரூம் மீட்டிங் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து மதி உங்களுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க. I'll just go for a coffee break. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஐட்டம்ஸ் ஹெட்லைன்ஸ்க்கு போகுது, அப்புறம் இந்த மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, லைஃப் ஸ்டைல், ஸ்பாட்ஸ், வேர்ல்ட் நியூஸ், லோக்கல் நியூஸ், இதில் வர நியூஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அசைன் பண்ணிடுவோம். புரிஞ்சிச்சுல? எப், got it. இன்னைக்கு உங்கள் ஃபர்ஸ்ட் டேயாக இருக்கிறதுனால ஜஸ்ட் டேக் அ டைம் அண்ட் செட்டில் இன். ஆனால் நாளையிலேருந்து கண்டிப்பாக நியூஸ் ரூம் மீட்டிங்க்கு நீங்கள் வரணும். அண்ட் அந்த மீட்டிங்கில் வந்து சீமா கூட இருப்பாங்க. சீமா அவங்க தான் எங்களோட சேனல் ஹெட். உங்களை கண்டிப்பாக அவங்க கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் கிளம்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட டீம் மெம்பர்ஸை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுடுங்க. ஓகே. அரசி, இந்த நியூஸ் ஐட்டமை நியூஸாக போகிறதுக்கு பதிலாக எங்கேயாச்சும் ஹைலைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். It's actually worth the extra airtime. Okay. Hi, நீங்கள் ஷாலினி. Oh. இன்னைக்கு தான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன். ஆக்சுவலி சார், நீங்கள் நியூஸ் ப்ரெசென்ட் பண்ணுறது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நானும் இன்வெஸ்டிகேட்டிவ் வீடியோஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நீங்கள் எப்படி வாசிக்கிறீங்க, உங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல், இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணுங்கிறதுக்காகவே நான் தினமும் ப்ரைம் டைம் நியூஸ் மறக்காமல் பார்ப்பேன். இப்போ உங்கள் நியூஸ் கிட்டேருந்து நேரடியாக நிறைய விஷயம் கற்றுக்கலான்னு நினச்சா ஐம் ரியலி எக்ஸைட்டட். நைஸ். வெல்கம் ஆன் போர்ட் தி செய்திகள். தேங்க்யூ சார். ஷாலினி. யா, ஓகே ஷாலினி. ஸோ நாம் வந்து நியூஸ் ரூம் மீட்டிங்காக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஷாலினி. தேங்க்யூ. போகலாமா? யா. Hi, Miss Selvi. I'm Gayatri, ஒருவனோட ப்ரொடியூசர். ஓ ஹாய், நீங்கள் தானே அது? நான் ரொம்ப நேரமாக வந்ததுலேருந்து உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் நீங்கள் வரீங்க. அப்படியா? லைவ் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது என்னால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஐம் யூஸ்வலி குவைட் பிஸி. தெரியுது. நீங்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க. உங்களோட டைமை ஒதுக்கி வச்சு எங்களோட இந்த ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களுக்கும் எனக்கும் பெருசாக ஒரு வித்தியாசம் கிடையாது. ஐ மீன், நீங்கள் உங்கள் ஷோ மூலிமா மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க, நான் என் ப்ராடக்ட்ஸ் மூலிமா மக்களுக்கு நல்லது செய்கிறேன். ஸோ டெக்னிக்கலி ஹெல்பிங் ஈச் அதர், aren't we? எங்களோட ஷோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? என் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து உங்கள் ஷோ எடுத்துல ஐவ் வாட்ச்ட் ஒரு எபிசோட் விடாமல் பார்த்துருக்கேன். அண்ட் இத்தனை வருஷமாக இந்த ஷோவை நீங்கள் பண்ணுறது இட்ஸ் குவைட் a big deal. ஓகே, பர்ஃபெக்ட். அப்படின்னா இந்த ஷோட ஃபார்மேட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருந்தாலும் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணி பேசணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகே, உங்களோட கம்பெனி வந்து புதுசாக ஆரம்பித்த ஒரு ஸ்டார்ட் அப். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துலேயே நீங்கள் வந்து பெஸ்ட் ஸ்டார்ட் அப், மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஐடியா, இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. ஓகே, இதுதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ். ஸோ நீங்கள் இதை பற்றி அதிகம் பேச தேவையில்லை. நீங்கள் முக்கியமாக எக்ஸ்கியூஸ் மீ, யா, நீங்கள் முக்கியமாக பேச வேண்டிய பாயிண்ட்ஸ்
நீங்கள் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க். மார்க்கெட்டில் ஏற்கனவே இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இருக்கிற ப்ராடக்ட்ஸுக்கும் உங்களோட ப்ராடக்ட்க்கும் என்ன வித்தியாசம்? இதனால் மக்கள் எப்படி பெனிஃபிட் பண்ணுறாங்க? இதை பற்றி தான் நீங்கள் பேசணும். இதான் உங்களோட பாயிண்ட்ஸ். புரிஞ்சுதா? நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பாயிண்ட்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ யூ டோன்ட் வரி. ஓ வாவ், அப்படின்னா உங்களுக்கு ப்ரீஃபிங்லாம் தேவையில்லை. நேரடியாக கேமரா முன்னாடி உங்களுக்கு நிறுத்திடலாம். ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த பாயிண்ட்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். நான் சொன்னதை வச்சு நீங்கள் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா யோசிச்சு வைங்க. மேக்கப் முடிஞ்சதும் கெட் யூர் செல்ஃப் மைக்ட் அப், பி ஆன் ஸ்டாண்ட் பை, வி ஆர் கோயிங் லைவ் இன் அ பிட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். She's all yours. All right, guys, silence on set. We are going live in 3, 2, and 1. சமுதாயத்தின் முக்கிய முகங்களை இந்த ஊடக நீதிமன்றத்தில் நிறுத்தி நீங்கள் அறிய வேண்டிய உண்மைகளை கண்டறியும் நிகழ்ச்சி தி தொலைக்காட்சி வழங்கும் ஒருவன். இது தேசத்தின் தேடல். சமீபத்தில் நம்ம மக்கள் மத்தியில் ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் ரொம்ப பிரபலம் அடைஞ்சிட்டு வந்திருக்கு. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் 360 பிரைவேட் லிமிடெட் ஒரு புது ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஹெல்த் ட்ரிங்க். அதை குடிச்சு 1-2 வாரத்திலே உடல் எடை குறைஞ்சிரும்னு அவங்க விளம்பரப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டரை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்கப்போம். வணக்கம் மிஸ் செல்வி. வணக்கம் குரு. உங்கள் நிறுவனத்தை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே பெரும் வளர்ச்சி கண்டிருக்கு. வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களோட ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிங்க்ஸை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த ஹெல்த் ட்ரிங்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் அன்றாட உணவு முறையில், அதாவது சரியாக சாப்பிட மாட்டாங்களே அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்த் ட்ரிங்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நம்ம சாப்பிட்ற உணவில் அப்படி என்ன பிரச்சனை இருக்குது? நம்மள நிறைய பேர் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறோம். நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட இன்டென்சிட்டி குறைஞ்சாலும் நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ் லெவல் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய பேர் வெயிட் கெயின் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குட் பேலன்ஸ்ட் ஹெல்த்தி டயட். ஆனால் இவ்வளோ அவசரமான சூழலில் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு சாத்தியமா? அதனால தான் ஒரு ரைஸ் மீல் சப்ஸ்டியூட்டாக இந்த ஹெல்த் ட்ரிங்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பதிலாக நம்ம ப்ரோட்டீனை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும். ஆனால் உங்களோட ட்ரிங்க்ஸை குடித்தா நீரிழிவு நோய் வரும் தானே? மற்ற கம்பெனிஸ் வேணும்னா அவங்களோட ட்ரிங்க்ஸோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சுகர் லெவலை ஏற்றிருக்கலாம். ஆனால் எங்கள் கம்பெனி அப்படி கிடையாது. அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட சர்க்கரை அளவுக்கு கம்மியாக தான் எங்கள் ஹெல்த் ட்ரிங்கில் சுகர் லெவல் இருக்குது. டயபெட்டிஸ் வராமல் இருக்கலாம், ஆனால் கேன்சர் இல்லை அதை விட கொடூரமான வேறு விதமான நோய்கள்? வாய்ப்பே இல்லை. நாங்கள் செஞ்ச எல்லா இன்டர்னல் ஹியூமன் ரிஸ்க் அசஸ்மெண்ட்லேயும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்ததாக எங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் கிடையாது. டாக்ஸிசிட்டி டெஸ்ட், நச்சுத்தன்மை பரிசோதனை. ஹெல்த் அண்ட் வெல்னஸ் லிமிடெட் இந்த கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யா, 5 வருஷத்துக்கு முன்னே ஒரு டயட் சோடா இன்ட்ரடியூஸ் பண்ணி உடனே வெயிட் லாஸ் பண்ணலான்னு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அந்த கம்பெனி தானே? அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணி 2 நாளில் வாங்கி குடிச்ச எல்லாருக்குமே ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டிருக்கு. அரசாங்கம் தடை பண்ண ஹெவி மெட்டல் கான்சன்ட்ரேஷன் அந்த ட்ரிங்க்ஸில் அளவுக்கு அதிகமாக இருந்ததால எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங் வந்திருக்கு. ஹெவி மெட்டல்ஸ் ஃபுட் பாய்சனிங் மட்டும் கொடுக்காது, புற்றுநோயும் உண்டாக்கும். இந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட எல்லாரும் அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டு கம்பெனியை இழுத்து மூடி இருக்காங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எங்களோட ஹெல்த் ஸ்ட்ரிங்லயும் அதே மாதிரி ஆபத்தான விஷயங்கள் நடக்கும்னு சொல்ல வரீங்களா? அதே மாதிரி இல்ல, அந்த கம்பெனியை நீங்க தான் சொல்றேன். குரு, ஒருத்தவங்க கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிக்கணும்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி மிஞ்ச யாருமே இல்லைல்ல. 2 கம்பெனிஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே பேர் இருந்தா ஒரே கம்பெனி ஆயிடுமா?
ஹெல்த் அண்ட் வெல்னஸ் லிமிடெட் உங்க தம்பி பேர்ல இருக்கலாம், ஆனா உள்ளுக்கு இருந்து மொத்த வேலையும் பார்த்தது நீங்க. யூ ஆர் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஷேர் ஹோல்டர் இன் தட் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு பிரச்சனை வரும்போது புது கம்பெனி ஆரம்பிச்சு உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அப்படி எப்படி 2 கம்பெனிஸ் ஒரே கம்பெனி ஆகும்? இருங்க நானும் சொல்லியே முடிக்கல. நீங்க மாத்துறது கம்பெனியை மட்டும் இல்ல, அதே கெமிக்கலை மாடிஃபை பண்ணி இந்த ப்ராடக்ட்ல போட்டிருக்கீங்க. குடிக்கிறவங்களுக்கு உடனே சைடு எஃபெக்ட் வராது, கொஞ்ச நாள் கழிச்சு வரனால. அப்ப எப்படி நீங்க சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொல்ல முடியும்? அதை நாங்க இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ஆதரவு தான் நம்ம கையில இருக்கு. வேணும்னா இந்த டிவில போட்டு காமிக்கிறேன், ஊரே பார்க்கட்டும். என் குரூப் சேட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரு பேசி இதை கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. மெசேஜ் மேலே மெசேஜ் வந்து குவிது பாரு. என்ன சொல்கிறாங்க? சில பேர் என்னென்னா இந்த அல்ட்ரிங்கை வாங்கி தொலைச்சிட்டோன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் வெயிட்டை குறைக்கணும்னு 5-6 காட்டன் வாங்கி வச்சுட்டான். அவன் தான் ஃபோன் அடிக்கிறான், ஸ்பீக்கரில் போடுறேன். சொல்லுப்பா. மோகன், நல்ல வேலை. குரு இந்த ட்ரிங்க் பத்தின உண்மை எல்லாத்தையும் புட்டுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். புதுசா வந்திருக்கு, சரி எல்லாரும் தான் வாங்கி குடிக்கிறாங்களே, நம்மளும் வாங்கி பார்ப்போன்னு நான் மட்டும் இல்லாம என்னோட பேர பிள்ளைங்களுக்கும் 3-4 பாட்டில் வாங்கி கொடுக்க பார்த்தேன். நமக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட பரவாயில்லை, ஆனா வளர்ற வயசு அதுங்க அதை குடிச்சிருந்தா ரொம்ப விவகாரமா போயிருக்கும். குருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுப்பா. சரிப்பா, நான் சொல்லிக்கிறேன். டேக் கேர் பண்ணிக்க, பாய். இதுக்கு தான் மார்க்கெட்டில் புதுசாக எந்த பொருள் வந்தாலும் தீர விசாரிக்காமல் வாங்கக்கூடாது. இல்லைன்னா காசை தொலைச்சிட்டோன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை நீங்கள் சொல்கிறீங்க. நேற்று மட்டும் நான் உங்கள் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரலைன்னா இந்த தெருவுக்கே நீங்கள் பாக்ஸாக அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அது அம்மா மாதிரி பையனும் அமைதியாக நிதானமாக இருக்கான். அதான் வீட்டுக்கு வந்தப்போ இந்த விஷயத்த சொன்னோன்னா உடனே என்ன ஏதுன்னு இறங்கி பார்த்துட்டாங்க. இந்த மழைப்பழுக்கு மட்டும் குறைச்சல உங்களுக்கு. ஒரு விஷயமா, எத்தனையோ பேரோட உயிரை இந்த ஒரு நிகழ்ச்சினால அவனால் காப்பாற்ற முடியுது. ஆனால் இந்த நிகழ்ச்சியிலேருந்து வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிற தைரியத்தை அவனுக்கு கொடுக்கணும். நீங்களாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுக்காக தான் ப்ராடக்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ப்ரொமோட் பண்ணுறேன், ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்களா? உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டினா நீங்களாம் அப்படியே உத்தமங்களா? யார் எக்கடி கட்டி போனா உங்களுக்கு என்ன ரைட்? நீங்களாம் எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். சேனல் வச்சுருந்தா நீங்கள் பாட்டுக்கு ஆட்ட போடுவீங்க. இந்த ஷோ எவ்வளோ நாள் ஓடுதுன்னு நானும் பார்க்குறேன். ப்ரோக்ராம் நடக்குதா இல்லையான்னு காயத்ரிகிட்ட கேட்டு சொல்லு. குரு, நம்ம இன்டர்வியூ பண்ண போகிற அடுத்த ப்ரொஃபைல் அவர் தான். குரு, listen to me carefully. இப்போ நான் சொல்ல போகிறது தான் முதலும் கடைசியும். I'm not going to repeat myself. இந்த ஒரு மாசத்துல 2 லைவ் ரெக்கார்டிங்கை கட் பண்ணி ப்ரீ ரெக்கார்டட் ஷோவை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். Sit. I am not talking personal stuff. Yes, sit. காயத்ரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அவர் உங்கள் ஷோவோட பெரிய ஃபேன். ஏன் கோச்சுக்கிட்ட ஷோலேருந்து பாதி வரல கிளம்பி? உனக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளோ பெரிய புத்திசாலின்னு நினைப்பிருந்தா நான் விலகிக்கிறேன். நீங்கள் ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? என்ன திடீர்னு சேலஞ்செலாம் பண்ணுறீங்க? ரிலாக்ஸ். உங்கள் லைஃப் ரெக்கார்டிங் பாதி வரல கட் ஆகிட்டு அதனால் உங்களுக்கு ரேட்டிங் போச்சு, அதான பிரச்சனை. கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம பேசின டாபிக் அப்படி. இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவங்க நம்ம வெப்சைட்டில் போய் பார்ப்பாங்க, உங்களுக்கு வியூஸ் எகிரிடும். நான் இங்கே ரேட்டிங்ஸ் பற்றியே பேச வரல. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்குன்னு ஒரு இன்ஃபோ ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் அந்த கேமரா முன்னாடி போயிட்டா அந்த இன்ஃபோ ஷீட்டில் இருக்கிற தவிர வேற எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏன்? இந்த ஷோக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் ரிசர்ச்சையும் கேள்வியும் பார்த்து கொலேட் பண்ணி கொடுக்குறோம்.
ஆனா அதை கொஞ்சம் கூட மதிக்காம உங்க பாட்டுக்கு ஒரு ட்ராக் போனா என்ன அர்த்தம்? காயத்ரி, உங்களுக்கு நீங்க பிளான் பண்ண மாதிரி உங்க லைஃப் ரெக்கார்டிங் எந்த இன்டரப்ஷனும் இல்லாம போகணும், ரைட்? நானும் அதை புரிஞ்சுக்கிட்டு வர அந்த கம்பெனியோட எம்டி கிட்ட நல்லா பேசி புகழணும். அப்பதான் ஷோ ஸ்மூத்தா போகும், அதானே? ஆனா நம்ம ஷோவை பார்த்துட்டு இது வரைக்கும் அந்த ப்ராடக்டை குடிக்காத மக்கள் வாங்கி குடிப்பாங்க. வாங்கி குடிச்சு அந்த ப்ராடக்டை குடிச்சதும் 5 வருஷத்துல கேன்சர் வந்து சாவானுங்க. அதானே உங்களுக்கு வேணும்? We have made history. ஒருவன் போதைகள் அனைத்தும் ஒன்றாக மாறுகிறான். ஒருவன் போதையின் உச்சம் தேடித்தான் அலைகின்றான். ஒருவன் போதை என்ற அடிமை சங்கிலி அதை உடைக்க முடியுமா? ஒருவன் இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன்.